வணக்கம் வணக்கம். இப்போ நாம் இருக்கிறது வேலூர் மாநகரத்திற்கு அழகு சேர்க்கக்கூடிய கோட்டை. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கோட்டையோட மேற்கு பகுதியில் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். இந்த கோட்டைக்கும் சாலைக்கும் இடையில ஒரு அகழி இருக்கிறது, நீரால் நிரப்பப்பட்ட அகழி. இந்த அகழி அந்த காலத்தில் எதிரி நாட்டு வீரர்கள் இந்த அகழியை தாண்டி கோட்டை மேலே ஏற முடியாது. ஏன்னா அந்த தண்ணியில் முதலைகளை விட்டுருப்பாங்களாம். யார் இறங்கி வரணும்னு நினைச்சாலும் அந்த முதலைகள் அவங்கள கொன்றுவிடும். இது ஒரு பாதுகாப்பு அரண். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இது போன்ற அகழியுடன் கூடிய ஒரு கோட்டை வேறு எங்கேயும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இது நம்ம வேலூருக்கு கிடைச்சது நமக்கெல்லாம் ஒரு பெருமை இல்லையா? கண்டிப்பாக அது நமக்கு பெருமை தான். நல்லா பாருங்கள். இது கோட்டையோட மூன்று பகுதியில் நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. தெற்கு பகுதியில் இது நீரால் நிரப்பப்படலை. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கிழக்கு பகுதியில் இதனுடைய நுழைவு வாயில் இருக்குது. ஒரே ஒரு நுழைவு வாயில் தான். அந்த நுழைவு வாயில் வழியாக தான் உள்ளே போகணும், அதன் வழியாக தான் வெளியேகவும் வரணும். இன்னும் சற்று நேரத்தில் நாம் உள்ளே போக போகிறோம். நல்லா பாருங்கள். கோட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் புல்தரைகளும் பூங்காக்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு உள்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருமண மண்டபம் பார்க்குறோம். அனைத்துமே கல் தூண்களாலேயும் கல்லாலேயே கட்டப்பட்ட மேடையும் இங்கே காணப்படுகிறது. பாருங்கள், விதானத்தில் பாருங்கள், கிளிகள் தாமரை இலைகளை தன் வாயால் கவ்வி கொண்டிருப்பது போல செதுக்கியிருக்காங்க பாருங்கள். எல்லா தூண்களிலுமே பார்த்திங்கன்னா மிகவும் நுட்பமான மிகவும் அருமையான சிற்பங்க வேலைப்பாடுகள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயில்கள்லையுமே இது போன்ற ஒரு மண்டபம் அமைப்பு, சிற்பங்கள், தூண்கள் இவ்வளோ அழகுற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே வேலூரில் இந்த கோட்டைக்குள்ளே ஜலகண்டீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். இதை பார்க்கும் அனைவரும் கண்டிப்பாக இங்கே இதை பார்த்து பரவசம் அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் அனைத்து தூண்களிலுமே உடைப்பு சிற்பங்கள் தான்.
அதே மாதிரி அந்த மேடை பாருங்கள், அந்த மேடைக்கு மேல் பகுதி விதானத்திலையும் அந்த கிளிகள் தாமரை இலைகளை கவ்விக்கொண்டிருக்கிறது. இது ஓய்வெடுப்பதற்கு கூட ஒரு அருமையான இடம். எப்போவுமே பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் கூட சில்லுன்னு ஒரு காற்று வீசக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இங்கே பாருங்கள், அனைத்து இடங்களும் எந்த இடத்தையும் அவங்க வீணாக விட்டு வைக்கல. எல்லா இடத்துலையுமே சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்கிறாங்க. இது வேலூருக்கே உரிய ஒரு தனிச்சிறப்புன்னு தான் சொல்லணும். இந்த மண்டபத்தை தாண்டி நம்ம உட்பகுதியில் போனோம்னா ஜலகண்டீஸ்வரர் கோயிலை பார்க்கலாம். நுழையும் போது விநாயகர், கருவறைக்கு சென்று வெளியே வரக்கூடிய இடத்துல கங்கா பாலார் ஈஸ்வரர் காட்சியளிக்கிறார். பக்கத்தில் நவகிரகங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சற்று தூரம் நடந்த உடனே அங்கே மிகப்பெரிய நந்தி காணப்படுகிறது. இந்த நந்திக்கு பிரதோஷ நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது, சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிக உயரமான கொடிமரம், தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரம். நன்றி, வணக்கம்.